என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த மங்களகரமான புதன்கிழமையில் என் குழந்தைக்கு நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியினை கொண்டு உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அதிர்ஷ்டத்தை உன் தாயானவள் உன் வீடு தேடி கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தை, நீ மனமகிழ்ச்சியோடு அதனை பெற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கையில்தான். என் தங்கமே, எதுவாக இருந்தாலுமே உன்னுடைய மனது விரும்பினால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். உலக அதிசயமாகவே இருந்தாலும் உன்னுடைய மனது அதை ரசிக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தானே உன்னால் ரசிக்க முடியும். மாறாக எல்லாவற்றையும் ஒரு நாளும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா? என் தங்கமே, இதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நீ ரசிக்க பழக வேண்டும். எல்லாவற்றையுமே என் குழந்தை ஏதோ மனதில் இருக்கின்ற வேதனைகளோடு இதுவெல்லாம் ரசித்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நினைத்து விடக்கூடாது. வெற்றி என்பது உனக்கு அதன் பின்னால் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, முதலில் உன்னுடைய மனது தெளிவாக வேண்டும். அதற்கு நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை ரசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, நடப்பது கெட்டதாகவே இருந்தாலும் அதை நிச்சயமாக என் குழந்தை நீ வாழ்க்கையில் உனக்கு ஏற்றது போல மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அதை நீ ரசிக்க பழகு. அப்பொழுதுதான் அந்த கஷ்டத்தில் இருந்து உன்னால் மீண்டு வர முடியும். இந்த கஷ்டம் இப்பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சவால். இதிலிருந்து வெற்றி பெற்று வெளியே வந்து நம்முடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கின்ற மனதிற்குரிய மிக பெரிய எண்ணங்கள் உனக்குள் தானாகவே வர தோன்றும். என் தங்கமே, காசு கொடுத்து எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான விளையாட்டு கடன் கொடுப்பது. அம்மா சொல்வது உனக்கு புரிகிறது என்று நினைக்கின்றேன். என் தங்கமே, ஒருவரோடு பழகும் வரை எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவது கிடையாது. ஆனால் எப்பொழுது பணம் என்ற ஒன்று அங்கே உள்ளே வருகின்றதோ, நல்ல நட்பாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உறவாக இருந்தாலும் பணம் என்ற ஒன்று இடையில் வரும் பொழுது அந்த உறவுகளுக்கிடையே நிச்சயமாக மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் வரத் தொடங்கி விடுகின்றது. சொன்ன நாளில் அதை திருப்பி கொடுக்கவில்லை என்றாலும் சரி, கேட்ட உடனேயே அது இல்லை என்று சொன்னாலும் சரி, இத்தனை நாள் நட்பாக இருந்தாலும் இத்தனை நாள் அன்பாக இருந்தாலும் அங்கே பிரிவினையைத்தான் அது சந்திக்க நேரிடுகின்றது. என் தங்கமே, வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு உறவிடம் இருந்தும் எதையுமே எதிர்பார்க்க கூடாது. உனக்கு தேவை என்றால் அதை வேறு யாரிடமோ சென்று கேட்கலாமே தவிர உண்மையாகவே உன்னோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கின்றவர்களும் கேட்கக்கூடாது. ஏனென்றால் பழக்கம் எல்லாம் வாய் வழியாகத்தான் இப்பொழுதெல்லாம் இருக்கின்றது. மனதார யாருமே இன்று பழகுவதில்லை. அப்படி மனதார பழகுகிறார்கள் என்றால் நீ சொல்லாமலேயே உன்னுடைய கஷ்டம் என்னவென்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக உனக்கு உதவிகளை செய்வார்கள். உன்னை இன்னொருவரிடம் வாய் திறந்து கேட்கின்ற அளவிற்கு வைக்க மாட்டார்கள். என் தங்கமே, இதிலிருந்து நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் யாரிடமும் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கையேந்தி நின்று விடக்கூடாது. நீ பழகுகின்ற உறவு, உன்னோடு இருக்கின்ற நட்போ உண்மையானது என்றால் உன்னுடைய நிலையை நீ சொல்லாமலேயே புரிந்து கொள்வார்கள். அதனால் என் குழந்தை, நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று புரிந்து கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்களிடத்தில் மட்டும் நீ நிற்காதே. என் தங்கமே, இதுவெல்லாம் யாருக்கு சரியாக புரிகின்றதோ அவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிச்சயமாக மகிழ்ச்சியாக மட்டுமே இருப்பார்கள். என் குழந்தை, கண்ணாடியில் இருக்கின்ற அழுக்கு எப்படி உன்னுடைய முகத்திற்கு சொந்தம் இல்லையோ, அதுபோலத்தான் உன்னை பற்றிய மற்றவர்களினுடைய சிந்தனையும் உனக்கு சொந்தமில்லை என்பதை புரிந்து கொள். மற்றவர்கள் அவர்களினுடைய நியாயத்திற்கு ஏற்ப
யாரை பற்றி எப்படி வேண்டுமானாலும் சிந்திக்கலாம், என்ன கதைகளை வேண்டுமானாலும் கட்டிவிடலாம். ஆனால் நீ யார் என்று உனக்கு தெரியும் அல்லவா? உன்னுடைய நிலை என்னவென்று உனக்கு புரியும் அல்லவா? அதனால் அதை மட்டும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக எதிர்கொள்ள பழகு. உனக்கு உன்னை பற்றி தெரிந்த விஷயங்கள் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காதே. அந்த எதிர்பார்ப்புகளும் தவறானவையே. அதையும் அவர்கள் நியாயமானதாக எடுத்துக்கொள்வார்கள் என்று ஒரு பொழுதும் சொல்லிவிட முடியாது. இது நீ யாருக்காகவும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை அம்மா உனக்கு புரிய வைக்கின்றேன். என் தங்கமே, வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே சிரித்து கொண்டே கடந்து விடு. உன்னுடைய கஷ்டங்களை மட்டுமில்லை, உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான். வெற்றிக்கு அதுதானே முதல் படியாக இருக்கப் போகின்றது. என் தங்கமே, வாழ்க்கையில் உண்மையாகவே உண்மைக்கும் உண்மையானவர்களுக்கும் என்றுமே மதிப்பு கிடையாது. அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது என்று நினைத்து விட்டால் எந்த இடத்திலும் உன்னை அவமானப்படுத்த இவர்கள் துணிந்தது கிடையாது. என் தங்கமே, நிச்சயமாக பலர் இன்னமும் தொடர்ச்சியாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது திறமை இல்லாமல் கிடையாது. நேர்மையான எண்ணங்களும் நியாயமான வாழ்க்கை முறையுமே அவர்களுக்கு காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் இவர்கள் வாழ்க்கையில் பலர் நிச்சயமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை சுற்றி இருக்கின்றவர்கள் இவர்களினுடைய உண்மையை சோதிக்க நினைக்கின்றார்கள். இவர்கள் நேர்மையாக இருந்து நம்மை மற்றவர்கள் முன்னிலையில் கெட்டவர்களாக சித்தரிக்கின்றார்களே என்ற பொறாமை எண்ணங்கள் அவர்களுக்குள் அதிகமாக இருக்கின்றது. என் தங்கமே, இங்கே எந்த ஒரு பாசத்தில் அதிகமாக வேஷம் இருக்கின்றதோ அவைதான் மதிக்கப்படுகின்றது. எந்த ஒரு நேசத்தில் உண்மையான அன்பு இருக்கின்றதோ அவை நிச்சயமாக யாராலும் மதிக்கப்படுவது கிடையாது. உண்மைக்கு மதிப்பில்லை என்று நினைக்கின்ற என் பிள்ளை, ஒரு நாளும் உன்னுடைய உண்மையை மட்டும் நீ யாருக்காகவும் இழந்து விடாதே. அப்படி மட்டும் ஒரு முறை நீ இழப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று விட்டாய் என்று அர்த்தம். மற்றவர்களுக்காக உன்னை நீ மாற்றிக்கொண்டாய் என்று அர்த்தம். என் தங்கமே, மற்றவர்கள் வாழ்க்கையை வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது நன்றாக வாழ்வது போலத்தான் எல்லோருக்கும் தெரியும். ஒரு நாள் அந்த மற்றவர்களின் வாழ்க்கையை நீ வாழ்ந்து பார்த்தால்தான் நிச்சயமாக உனக்கு புரியும், இதற்கு என்னுடைய வாழ்க்கையை எத்தனையோ பரவாயில்லை என்று. என் தங்கமே, அதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற சந்தோஷம் அளப்பெரியது என்பதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை உன்னை விட வேறு யாராலும் சிறப்பாக வாழ முடியாது என்பதை தெரிந்து கொண்டு என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக மட்டுமே வாழ பழகு. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளவும் வேண்டாம், உனக்காக யாரையும் நீ மாற்ற முயற்சி செய்யவும் வேண்டாம். என் தங்கமே, இறந்த பிறகு உயிரோடு திரும்பி வந்துவிடு என்று சொல்லி அழுகின்ற மனிதர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது யாருமே அவர்களை மதிக்க மாட்டார்கள். இதுதான் இந்த உலகம், இதுதான் இந்த வாழ்க்கை என்பதை நீ புரிந்து கொள். யதார்த்தமே இதுதான். என் தங்கமே, உன்னுடைய மனதில் ஏற்பட்டிருக்கின்ற வழி மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை படைத்த இந்த வராகி நான் அறியாமல் இருப்பேனா? நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்திற்கும் நல்ல பதிலை இன்று நான் அம்மா கொடுக்கின்றேன். யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நீ எங்கே நிற்க வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டு இருப்பாயானால் யாருடைய பேச்சுக்கும் நீ ஒரு நாளும் ஆளாகி நிற்க மாட்டாய். யாரிடத்தில் எந்த இடத்தில் நின்று பழக வேண்டும் என்பதில் மட்டும் நீ தெளிவாக இன்று இருப்பாயானால் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த வெற்றி உன்னை நிச்சயமாக தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பாவத்தின் அளவு பெருக பெருக பணத்தின் அளவும் அவர்களிடத்தில் பெருகி கொண்டே இருக்கும். பணத்தின் அளவு குறைய குறைய அவர்கள் செய்கின்ற தர்மத்தின் அளவு உயரும்.
உன் வாழ்க்கையிலும் நீ செய்கின்ற தர்மம் உன்னை நிச்சயமாக காப்பாற்றும் என்பதை மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.